வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான வரலாற்று பதிவை ஆழமா பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய பேரரசு, ஈவு இரக்கமே இல்லாத ஒரு முற்றுகை. ஆனா கடைசில மனித அறிவால விளக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான விடுதலை. யூதாவோட அரசனான எசேக்கியாவோட கதையை தான் இந்த விளக்கப்பதிவுல நாம அலச போறோம். இது வெறும் போர்க்கதை கிடையாதுங்க. ஒரு மனிதனோட நம்பிக்கையை உச்சக்கட்டமா சோதிச்ச ஒரு உண்மையான காவியம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தூரத்துல புழுதி பறக்குது. எதிரிகளோட தேர்ப்படைகளோட சத்தம் பூமியே அதிர வைக்குது. உலகமே பார்த்து நடுங்குற வெல்லவே முடியாத ஒரு மாபெரும் படையால உங்க தேசம் முழுசா சுத்து போடப்பட்டிருக்கு. மக்கள் முகத்துல மரண பயம், முழுமையான விரக்தி. இப்படிப்பட்ட ஒரு மொத்த அழியோட விளிம்புல நிக்கும்போது எந்த நம்பிக்கையும் இல்லாத அந்த நேரத்துல ஒரு தலைவர் தம் மக்களை எப்படி காப்பாத்துவாரு? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வரலாற்று பதிவோட மையப்புள்ளி. 25. ஆமாங்க, இது வெறும் நம்பர் இல்ல. எசேக்கியா அரியணை ஏறும்போதோ அவரோட வயசு இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேசமே ஒரு பெரிய இருட்டுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. முந்தைய தலைவர்கள் விட்டுட்டு போன ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் அங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சவாலான காலகட்டத்துல இந்த இளைஞனோட தோள்கள்ல ஒரு தேசத்தோட முழு பொறுப்பும் விழுது. இவ்வளவு சின்ன வயசுல குழப்பங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு நாட்டை வழிநடத்துற அந்த மாபெரும் சுமைய அவர் ஏத்துக்கிறாரு. அவர் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கும்போது அந்த தேசம் ஆன்மீக ரீதியாகவும் சரி, தார்மீக ரீதியாகவும் சரி சுத்தமா சீரழிஞ்சு கிடந்துச்சு. எங்க பார்த்தாலும் அநீதி, ஆலயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு அந்த தேசமே தன்னோட அடையாளத்தை இழந்து நிக்குது. அதனால எருசலேம்ல அவர் ஆட்சி செஞ்ச அந்த 29 வருஷங்களும் ஆரம்பத்திலேருந்தே ஒரு மாபெரும் சீர்திருத்தத்தோட அடையாளமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். தன்னோட மூதாதையரான தாவீது மாதிரி நேர்மையான வழியில நடக்கணும்னு அவர் உடனே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. இந்த ஒற்றை அர்ப்பணிப்பு தான் அவரை மத்த மன்னர்கள் கிட்ட இருந்து ரொம்பவே தனித்து காட்டுச்சு. சரி, அவர் எப்படி ஆரம்பிச்சாரு தெரியுமா? அவர் அரியணை ஏறிய முதல் வருஷத்தோட முதல் மாசத்திலேயே. ஆமா, எந்த நேரத்தையும் அவர் வீணாக்கல. தேசம் சீரழிஞ்சு போறத பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்திருக்க அவரு தயாராவே இல்லைங்க. உடனே களத்துல இறங்குனாரு. பல வருஷங்களா மூடி கிடந்த ஆலயத்தோட கதவுகளை உடைச்சு திறந்தாரு. சிதறி கிடந்த குருக்களையும் லேவியர்களையும் திரும்பவும் ஒன்னு சேர்த்தாரு. அசுத்தமா கடந்த பலிபீடங்களை எல்லாம் மறுபடியும் தூய்மைப்படுத்தினாரு. இது ஏதோ மேலோட்டமான மாற்றம் கிடையாது. தேசத்தோட ஆத்மாவை உழுக்குன ஒரு பெரிய அளவிலான தொடர்ச்சியான ஆன்மீக சீர்திருத்தம். பல வருஷங்களா கைவிடப்பட்டிருந்த அந்த ஆலயத்துல இப்ப மறுபடியும் உயிர் வருது. தேசத்தோட பாவம் போக்கும் பலியா 7 காளைகள், 7 ஆட்டுக்கிடாய்கள், 7 ஆட்டுக்குட்டிகள், அப்புறம் 7 வெள்ளாட்டுக்குட்டிகள் செலுத்தப்படுது. பழங்கால மரபுல இந்த 7 அப்படிங்கிற எண் முழுமையான ஆன்மீக பரிபூரணத்தையும் தூய்மையையும் குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பலிபீடங்கள்ல எரியிற நெருப்போட வெளிச்சம், இங்கும் பரவற நறுமணம், மக்களோட மகிழ்ச்சி ஆரவாரம். அந்த சூழலையே கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்களேன். முன்னைய காலகட்டத்தோட அந்த இருண்ட நிலையோட கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த இடத்துல நிறைஞ்சிருந்த தூய்மையும் அந்த மாபெரும் மகிழ்ச்சியும் நமக்கு நிஜமாவே சிலிர்ப்பை ஏற்படுத்துதில்ல? இது ஏதோ ஒரு நகரத்தோட சீர்திருத்தமா மட்டும் சுருங்கிடல. சிதறி கடந்த தேசத்தையே ஒன்னு சேர்க்க எப்ராயிம், மனாசே, யூதா அப்படின்னு எல்லா பகுதிகளுக்கும் தூதர்களை அனுப்புறாரு எசேக்கியா. ஒரு மாபெரும் பாஸ்கா விழாவை கொண்டாட எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. பிரிஞ்சு கடந்த மக்கள் எல்லாரும் ஒரே மனசோட ஒன்னா சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த உடைமைகளையும் மந்தைகளையும் கூட ஒரு உபந்து மக்களுக்கு கொடுத்தாருன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு தேசம் மறுபடியும் தன்னோட வேர்களை கண்டுபிடிச்ச ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இது. இப்போ நாம இவ்ளோ நேரமா பேசுற இந்த ஆழமான வரலாறும் சரி, இந்த நிகழ்வுகளும் சரி, ஏதோ வாய்வழியா வந்த கட்டுக்கதைகள் கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்ட, ரொம்ப துல்லியமா ஆவணப்படுத்தப்பட்ட பழங்கால குறிப்புகள் இதெல்லாம். இந்த தகவல்கள், இதுல வர்ற உரையாடல்கள், நெஞ்ச உழுக்கும் நிகழ்வுகள் எல்லாமே திருவிவிலியம் பொதுமொழிபெயர்ப்பு நூலோட அடிப்படை ஆவணங்களிலிருந்து நேரடியாகவே எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தேசத்தோட உண்மையான அதிகாரப்பூர்வமான வரலாற்று பதிவு. ஆனா கரெக்டா இந்த கட்டத்துல கதையோட திசை அப்படியே முற்றிலுமா ரொம்ப கொடூரமா மாறுதுங்க. நம்பிக்கையை கொடுத்த அந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே அன்றைய உலகத்தோட மிக கொடூரமான இரக்கமே இல்லாத ஒரு படையோட வருகையால தடைப்படுது. அசீரிய மன்னன் சனகெரிபு தன்னோட மாபெரும் படையோட வந்து யூதாவோட அரண்சூல் நகரங்களை எல்லாம் முற்றுகையிடுறான். அசிரியர்கள் போன இடமெல்லாம் அழிவு மட்டுமே மிஞ்சுன்னு வரலாறு சொல்லுது. இப்போ அவங்களோட பார்வை எருசலேம் மேல விழுந்திருக்கு. இது சாதாரண போர் கிடையாது, இது ஒரு தேசத்துக்கான வாழ்வாசாவா போராட்டம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். இது வெறும் ஆயுத போராட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு கொடூரமான உளவியல் போரும் கூட. அசீரிய தூதனான ரப்சாக்கே நகரத்தோட மதில்கள்ல நின்னுகிட்டு இருக்கிற சாதாரண மக்கள் கிட்ட அவங்களுக்கு புரியிற மொழியிலேயே நேரடியா பேசி அவங்களோட மன உறுதியையும் நம்பிக்கையும் உடைக்க பாக்குறான். எதை நம்பி நீங்க தங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அவனோட ஏளன குரல் காத்துல ஒலிக்குது. தலைவர்களை தாண்டி மக்களோட மனசுக்குள்ளேயே நேரடியா பயத்தோட விதைய விதைக்க அவன் வீசுற கொடூரமான வார்த்தைகள் இது.
சனகரிப்போட ஆணவம் இந்த அளவுக்கு உச்சியில இருந்துச்சுன்னு அவனோட இந்த வார்த்தைகளே நமக்கு தெளிவா காட்டுது பாருங்க. எத்தனையோ நாடுகளை ஈவிரக்கமே இல்லாம அழிச்ச அசீரியர்கள் அந்த நாடுகளோட மனிதனால் உருவாக்கப்பட்ட மரத்தாலும் கல்லாலுமான சிலைகளை போல நினைச்சுக்கிட்டு இஸ்ரேலோட உயிருள்ள இறைவனையும் ரொம்ப துணிச்சலா ஒப்பிட்டு பேசுறாங்க. அந்த நாடுகளோட தெய்வங்கள்ல ஒன்னாவது என் கையில இருந்து தன் நாட்டை விடுவிச்சதுண்டா அப்படிங்கிற அவனோட இந்த கேள்வி மனித குலத்தோட வரலாற்றிலேயே இறைவனுக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆணவம் கலந்த சவால்னே சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த வரலாற்றோட மைய முரண்பாடே இதுதாங்க. இது வாளுக்கு நடக்கிற போர் கிடையாது. ஒரு பக்கம் சனகெரிப்போட அளப்பரிய மனித பலம், அவனோட முடிவே இல்லாத தேர்ப்படைகள், ஆயுதங்கள், இரக்கமற்ற குணம். இன்னொரு பக்கம் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம முற்றுகையிடப்பட்ட நகரத்துக்குள்ள இருக்கிற எசேக்கியாவோட அசைக்க முடியாத ஆன்மீக பலம், அப்புறம் கண்ணுக்கு தெரியாத இறைவன் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை. இந்த 2 மாபெரும் சக்திகள் தான் இப்போ நேருக்கு நேரா மோதிக்குது. மரண பயத்துல உறைஞ்சு போய் நடுங்கிட்டு இருந்த தன் மக்களை பார்த்து ஒரு அரசன் எப்படி பேசுறான்னு கொஞ்சம் கேளுங்க. எதிரி நகரத்தோட வாசல்லே நிக்கிறான். ஆனா எசேக்கியா நகரத்தோட திறந்த வெளி முற்றத்துல நின்னுட்டு அசாத்தியமான தைரியத்தோட, மனவலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள், அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரும்படை உள்ளது அப்படின்னு முழங்குறாரு. கண்ணுக்கு தெரிகிற ஆயுதங்களை பார்த்து பயப்பட வேண்டான்னும், கண்ணுக்கு தெரியாத இறைவனோட படை தங்களோட இருக்குன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட தன் மக்கள் அவர் உற்சாகப்படுத்துறாரு. இது சாதாரண தைரியம் இல்லைங்க. சனகரிப்போட அந்த ஏளன பேச்சுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் எசேக்கியா கொடுத்த உண்மையான ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவர் ஆயுதங்களையும் எடுக்கல, சரணடையும் இல்ல. ஒரு அரசனுக்குரிய அத்தனை பெருமைகளையும் அந்த கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு தன் அரச ஆடைகளை கிழிச்சிட்டு துக்கத்தை குறிக்கிற மிக சாதாரணமான சாக்கோடையை உடுத்தி மண்டியிடுறாரு. இது ஒரு மன்னனோட முழுமையான சரணடைதல். தன்னோட சுயபெருமைகளை எல்லாம் அழிச்சிட்டு இறைவாக்கினர் எசாயா கூட சேர்ந்து நேரடியா வானத்தை நோக்கி இறைவன்கிட்ட கதறி மன்றாட தொடங்குறாரு. சொல்லப்போனா இதுதான் அந்த காவியத்தோட ரொம்பவே எமோஷனலான உச்சக்கட்டம். இப்போ அந்த இரவோட காரிருள்ள எருசலேம் மக்களே மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நிசப்தமான வேளையில நடந்த அந்த அற்புதமான அதிசயமான விடுதலைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மாபெரும் அசீரிய படையோட நடுவுல எந்த ஆயுத சத்தமும் இல்லாம, எந்த போர்க்கூச்சலும் இல்லாம ஒற்றை வானதூதர் இறங்குறாரு. அவ்வளவுதான். ஒரே ராத்திரியில அசீரிய பாசறையில இருந்த ஆற்றல் மிகு வீரர்கள், தலைவர்கள், தளபதிகள் அத்தனை பேரும் எந்த சுவடும் இல்லாம மௌனமா அழித்தொழிக்கப்படுறாங்க. அந்த அசீரிய படையெடுப்போட கொடூரமான முதுகெலும்பு எந்த மனித கரங்களோட உதவியும் இல்லாம முற்றிலுமா முறிக்கப்படுது. நம்பவே முடியலல்ல. பொழுது விடிஞ்சதும் என்ன ஆச்சு தெரியுமா? எசேக்கியாவோட இறைவனை விட தன் தெய்வமே பெரியதுன்னும், எந்த தெய்வமும் தான் கிட்டே இருந்து தப்ப முடியாதுன்னும் மார்த்தட்டின சனகரிப்பு மாபெரும் அவமானத்தோட மிச்சமிருந்த தன் ஆட்களோட தலை குனிஞ்சி பின்வாங்குறான். இதுல முரண்பாட்டோட உச்சம் என்னன்னா, எசேக்கியாவோட இறைவன் எசேக்கியால எருசலேம் தேவாலயத்துல வச்சு காப்பாத்தினாரு. ஆனா இந்த சனகரிப்பு தான் ரொம்ப உசரத்துல வச்சு வணங்குன தன் சொந்த பொய் தெய்வத்தோட கோவில்லையே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கும்போது அவனோட சொந்த பசங்களாலே வெட்டி கொல்லப்படுறான். ஆணவத்தோட இறுதி முடிவு இதுதாங்க. இப்போ எசேக்கியாவோட இந்த மாபெரும் வரலாற்று பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். 25 வயசுல அந்த பெரிய சுமையை சுமக்க தொடங்கின அந்த இளைஞன் முதல் மாசத்திலேயே எந்த சமரசமும் இல்லாம மாபெரும் ஆலய சீர்திருத்தங்களை தொடங்கினாரு. ஆரம்பத்துல அவர் காட்டின அந்த ஆன்மீக அர்ப்பணிப்பும் தூய்மையும் தான் தன்னோட வாழ்நாள்ல பிற்பாடு மனிதனால சாத்தியமே இல்லாத ஒரு இருண்ட நெருக்கடியை அவர் சந்திச்சப்போ அதை எதிர்கொள்வதற்கான ஆன்மீக வலிமையையும் அந்த இறைவனோட விடுதலையையும் அவருக்கு பெற்று தந்தது. அந்த பக்தியே மாபெரும் வெற்றியா மாறிடுச்சு. கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நொறுங்கி போயிட்டு இருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாபெரும் நெருக்கடியை சந்திக்கும் பொழுது, எதன் மேல அல்லது யார் மேல உங்க முழு நம்பிக்கையை நீங்க வைக்கிறீங்க? நம்மளோட மனித பலத்தின் மேலையா அல்லது அதையும் தாண்டிய ஒரு மாபெரும் சக்தியின் மேலையா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விளக்கப்பதிவுல சந்திப்போம்.